பாலியஸ்டர் நியூப்ரமும் அரசிக்கிட்ட உள்ளே போயிட்டு அப்பதான் இருந்துட்டு அரசி நீ சும்மா தானமா சொன்ன அப்படின்றாங்க. இல்லை அப்பத்தான் நான் உண்மையை தான் சொன்னேன். இவன் என் கழுத்தில் தாலி கட்டவே இல்லைன்றாங்க. நானாக தான் என் கழுத்தில் அதை தாலியை கட்டிக்கிட்டேன்றாங்க. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொன்னான். அதனால மட்டும் நான் அன்னைக்கு அப்படி பண்ண வேண்டியதாக போயிடுச்சுன்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறானே இந்த குமார், இவன் தான். முதல்ல அவனுக்கு சொல்லுங்கன்றாங்க. என் வாழ்க்கையவே அழிச்சிட்டான் அவன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. டே குமார், என்ன தாண்டா நடக்குதுங்க, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்றாங்க. இங்க பாருங்க அப்பத்தா, அவளை முதல்ல துரத்தி விடுங்க, இங்க இருந்து போகட்டும்ன்றாங்க. அந்த சனி இருக்கிறதுனால தான் இப்படி தேவையில்லை. டே குமார், இனி ஒரு வார்த்தை நீ அரிசியை பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதாண்டான்ட்டு அப்பத்தா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க. அது இல்லாத அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்தது, யாரை நம்பி வந்தது, அது யாரை நம்பி வரலன்றாங்க. போக இடம் இல்லாம இங்க வந்து தூந்துக்கிட்டா அப்படின்ற மாதிரில கேவலமா பேசவும் அரிசி கோவப்பட்டு நீ அப்படி ஒரு விஷயம் சொன்னதுனால தான் நான் இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கேன் அப்படின்ட்டுலாம் பயங்கரமா அரிசி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் கோவப்பட்டீங்க பாரு குமார், நீ பண்ண தப்பா, அன்னைக்கு அந்த பொண்ணுடைய இதை நீ கூட்டிட்டு போயிட்டு குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்ட, அதனால அந்த பொண்ணு அப்படி ஒரு விஷயம் பண்ணுச்சு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்துருச்சு, நீ உண்மையை இன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்ற மாதிரி அப்பதான் ஒரு பக்கம் சொல்றாங்க. அரசியுமே ஷாக் ஆகுறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது, மறுபடியும் அவங்களுடைய 2 பேருடைய உண்மையான திருமணம் நல்லபடியாக நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.